ஒரு நடிகர் படத்துல இல்லாம நிஜத்துல பண்ணுகின்ற விடயங்கள், உதாரணத்துக்கு அவர் நடந்தாலோ இல்ல அவர் முடிய இப்படின்னாலோ இல்ல அவர் பார்த்தாலோ அல்லாத அவர் ஒரு கண்ணாடியை போட்டாலோ இல்ல இப்படி கையை வச்சுக்கிட்டு இருந்தாலோ அதே அவர் பார்க்க பல மணி நேரம் பார்த்து ரசிக்க ஒரு கூட்டம் இருக்குது, இருந்துகிட்டு இருக்கு. அந்த காலம், இப்ப இருக்கிற காலம், இனி வர்ற காலத்திலையும் அந்த விடயம் ஒன்று மாறாம இருக்கு. அவர் ஒரு வார்த்தை பேசினாலே அது நியூஸ்ல ஹெட்லைன்ல வருது. பத்திரிகைகள்ல இருந்து இப்ப டிஜிட்டலு இது வரைக்கும் உலகங்கள் மாறினாலும் ஒரு நபர் பேசுற வார்த்தை, அவர் ஒரு விடயத்தை சொன்னாலே அதுதான் ஹெட்லைனா வருது. அப்படின்னா எவ்வளவு பெரிய பணக்காரர்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில் இருக்கும் நபர்களா இருந்தாலும் சரி, நாடு தாண்டி வேற நாடுகளை ஆளும் நபர்களா இருந்தாலும் சரி, ஒரு மனிதரோட வருகைக்கு அவரை தேடி சென்று வரவேற்கிறதும் அவரை நம்மளை போல ஒரு ரசிகர்கள் போல அவரை ரசிப்பதும் மரியாதை கொடுப்பதும், அப்படின்னா என்னோட வாழ்நாளில் நான் பார்த்த ஒரே ஒரு மனிதர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் தான். இவரை போல இதற்கு முதல் யாரும் இல்லை, இப்பவும் இல்லை, இனிமேல் வரப்போறதும் இல்லை. சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எனக்கு கழுகு, அந்த கழுகு திரும்பி பார்த்தது அப்படின்னாலே காலங்கள் எல்லாம் காணாம போயிடும் அப்படின்ற சம்பவம் தான். அதாவது தலைவர் படத்தோட வேட்டையன் படத்தோட ஏதோ ஒரு படம் வர இருந்துச்சு. சின்ன பசங்க சில பேர் இந்த ட்விட்டர்ல சோசியல் மீடியால பார்த்துக்கலாம் 10ஆம் தேதி அப்படின்னாங்க. நம்ம பார்த்து சிரிச்சோம் சரியா? இப்ப அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. சரி, அது என்ன விடயம்? தலைவர் பேரை கேட்டாலே அதிர்து இல்ல அப்படின்ற மாதிரி அது என்ன விடயம் அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் படிப்பித்த பாடம். சரிங்களா? அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் இப்ப கழுகு அப்படின்றது, அந்த கழுகிட்ட நிறைய சக்திகள் இருக்கு. சரிங்களா? அந்த கழுகால பாதுகாக்கவும் முடியும், வேட்டையாடவும் முடியும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள அந்த கழுகோட சில காகங்கள், ஒரு காகம் இல்லமா நிறைய காகம் இருக்கு. அந்த டைம் வரைக்குள்ளதான் காலம் அந்த காகத்தோட உண்மைத்தன்மையை வெளிச்சம் போட்டு காமிக்குது. அப்படிதான் இந்த 10ஆம் தேதி தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்துல ஏதோ ஒரு படம் வர இருந்துச்சு. அப்ப அந்த கழுகு கூட இருக்கிற சில காக குஞ்சுகள் ரொம்ப ஆடிச்சு, ரொம்ப ரொம்ப ஆடிச்சு. ஆனா அதுவும் நல்லதுக்கு தான். நாங்களும் காகங்கள் தாண்டா அப்படின்றத அதுகளே காமிச்சுதுங்க. அது நல்லதுக்கு தான். சரிங்களா? சரி, அப்படி இருக்கக்குள்ள நம்ம சிரிச்சோம். எது? தலைவர் படத்தோடைய முதல்ல தியேட்டர் கிடைக்குமா? ஒரு நாள்ல எத்தனை ஷோ உங்களுக்கு கிடைக்க போகுது, எத்தனை ஸ்கிரீன் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம சொன்னோம். சான்ஸே இல்லம்மா. தலைவர் படத்தோட இந்த ஒரு படம் வரன்னு இருந்துச்சுல, அந்த படம் வர சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? சூர்யா அவர்களோட படம் வர சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது இன்று ஒபிஷியலி பல பெரிய பெரிய மேகசின் சொல்லிட்டாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட சூர்யா அவர்களுடைய படம் வரல அப்படி. சரிங்களா? தலைவரோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்ம 200 கோடியில படம் எடுத்தாலும் அது படம் ரிலீஸ் ஆகும் முதலே அந்த 200 கோடி ட்ரிபிள் மடங்கு ஆயிரும். ஆனா சில பேரை வச்சு பல பழங்கால கதைகள், பெரிய பிரம்மாண்டமான பட இதுகள் ஒரு 400-500 கோடி போட்டாலும் அது வருமான்ற டவுட்ல தான் இருக்கும். ஸோ தலைவரோட படத்துக்கு பல கோடிகளோ பிரம்மாண்டங்களோ தேவையில்லை. ரஜினின்ற அந்த 3 எழுத்து பேர் போதும் அந்த படத்தை பிரம்மாண்டமாக்க. ரஜினின்ற அந்த 3 எழுத்து பேர் போதும் அந்த படத்தை பேன் இந்தியா மூவி ஆக்க. சரியா? இதுக்கு முதல் இருந்த எவனுக்கும் இல்லை, இப்ப இருக்கிற எந்த நடிகருக்கும் இல்லை, இனிமேல் வரப்போறவனுக்கும் இருக்காது. ரஜினின்றது ஒரு மந்திரம், அதிசயம். அன்று பாலச்சந்திரையா அவர்கள் கண்ணை பார்த்து சொன்னாரு தலைவரோட. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சுட்டரிக்கிற சூரியன் கிட்ட வந்தா என்ன நடக்கும்ன்றது பல பேருக்கு காமிச்சிருக்கு, இப்போயும் காமிச்சிருக்கு. சரிங்களா? சரி, அப்ப நம்ம சூர்யா அண்ணா அவர்கள் எஸ்கே அண்ணா அவர்களோட படத்தோட மோத போறாங்களாம். அதுதான் கரெக்ட், பக்கவா இருக்கும். சரிங்களா? ஓகே, சரி. இது நான் இப்படி பேச காரணம் மனசாட்சியே இல்லாம ட்விட்டர்ல பேசி கொண்டிருந்தானுங்க பாருங்க.
அதுக்கு நான் பேசுனது ஒரு 5 வீதம் தாம்மா. இது அவனுங்க பேசுனாங்க பாருங்க. ஓகே சரி விடுங்க. ஸோ இது வந்து தலைவர் படத்தோட போட்டி இல்லை. சிங்கம் வரைக்குள்ள கூட எதுவுமே வரக்கூடாது, அந்த சிங்கம் மட்டும்தான் வரும். ஸோ தலைவர் வேட்டையன் அவர்கள் 10ஆம் தேதி அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சோலோ ரிலீஸுமா, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மொத்தம் இந்தியாவில் மட்டும் 4000 திரையரங்குகளில் படம் ரிலீஸு, வேர்ல்டு வைட்டு 3000, மொத்தம் 7000 ப்ளஸ் திரையரங்குகளில் வேட்டையாட வருகின்றார் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய வேட்டையன் படம், சரிங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் படிப்பித்த பாடம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த நாட்டில் ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும், தமிழ் மொழி தெரியாதவர்களாக இருந்தாலும், ரஜினி என்ற ஒரு மாமனிதர் மூலம் அந்த தமிழை கத்துக்கிட்டு தமிழுக்கு மரியாதை கொடுத்தவர்கள் பல பேர். ரஜினி படம் பார்க்கணும் என்பதற்காக தமிழை வந்து படித்தவர்கள் பல பேர். அந்த பல பேர் பல நாடுகளோட சிஎம்கள் பிஎம்களும் இருக்கார்கள். அரசாள்பவர்களே ரசித்து பார்க்கின்ற ஒரு மனிதர், மரியாதை கொடுக்கின்ற ஒரு மாமனிதர் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். அதை வந்து இப்போ தளபதி மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய ஒரு நிகழ்வு, கலைஞர் அவர்களுடைய அந்த புத்தக, மதிப்புக்குரிய கலைஞர் அவர்களுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழால தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு அந்த அவங்க கொடுத்த அந்த மரியாதை, எல்லா அமைச்சர்களும் உதயநிதி சார் அவர்களும் சேர்ந்து அவரை வரவேற்றது, அவர் அது அது அதெல்லாம் அது 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 எல்லாருக்குமே கிடைக்காது. இது இந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, அந்த அரசு அந்த பவர்ல இருப்பவர்கள் கொடுக்கிற மரியாதை வேற எந்த ஒரு மனிதருக்கு நான் என்னோட வாழ்நாளில் பார்க்கல இப்படி 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 மரியாதைகள் கிடைப்பது, சரிங்களா? ரஜினி என்ற அந்த ஒரு பவர், பேருக்கு இருக்கிற அந்த ஒரு பவர் வந்து யாருக்குமே இல்லை. ஆனா இப்படி பவர் வச்சிருக்கிற ஒருத்தரை பத்தி யாரோ ஒருத்தன் ரிவ்யூவர், சினிமா ரிவ்யூ பண்றவர் வார்த்தைகளால பேசுறாரு. அது இன்னொரு காலத்தோட தூண்டுதல், சரியா? அப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு இருக்கிற பவர் எனக்கு இருந்திருந்தா, தலைவருக்கு இருக்கிற ஒரு பவர்ல ஒரு 10% எனக்கு இருந்திருந்தா கூட, 5% எனக்கு இருந்திருந்தா கூட நான் வந்து பவரால பேசியிருப்பேன். ஆனா இவ்வளவு இருந்தும் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள்ட்ட இப்படின்னா அவரால் எதுவுமே பண்ண முடியும் தலைவரால். அதுக்கு அந்த கபாலி படம் மலேசியால ஒரு ரவுடி மிரட்டினதுக்கு தலைவர் பண்ண சம்பவம், நான் இருக்கிற வரைக்கும் இவன் என் கண்ணில் படக்கூடாது, இந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் இவன் என் கண்ணில் படக்கூடாதுன்னு அங்க பிறந்த ஒருத்தனையும் ஓட விட்டவர் தலைவர். அப்ப அவர் நினைச்சிருந்தாருன்னா இப்ப பல பேரோட வாய்களை வந்து அவருடைய பவரை வந்து பேசியிருக்கும். ஆனா அத்தனை பவரும் இருந்தும் எதுவும் பண்ணாம இந்த ஒரு காக்கா கூட்டத்தை கதறல்களை கண்ணிங் காணாம இருக்கார் பாருங்க. அதனாலதான் அவர் தலைவர். அதெல்லாம் நமக்கிட்ட வராது, சரிங்களா? நானும் வியந்து பார்ப்பேன், எங்கிட்ட மட்டும் இப்படி பவர் இருக்கணும், இப்படி அதனால அவர் தலைவர், சரிங்களா? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசம் அப்படின்னுவாங்க. ஸோ நம்ம இப்படி கதறல்களோட வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அவர் கொடுத்துக்குவாரு. பட் நம்மளும் வந்து நம்மளுடைய பங்குக்கு அந்த இந்த 2026ஆம் ஆண்டு அது நம்மளும் சரியான நபர்களுக்கு நம்ம மக்கள் பண்ணுவார்கள். அவங்களுடைய என்ன சொல்லுங்க, அவங்களுடைய ஓட்டை வந்து போடுவார்கள். அப்ப தெரியும், சரிங்களா? இந்த போலி விளம்பரம், இந்த பொய்யா நடிக்கிறது, இது எல்லாமே வந்து உண்மையான மக்களிடம் ஒரு டைம்ல தெரிஞ்சிடும், சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பெத்தவங்க அப்பா அம்மாவை மரியாதை கொடுக்கணும். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்க தெரியாது, அப்பா அம்மாவை மேடையில ஏற்றி வச்சு கௌரவிக்க தெரியாது. ஆனா அப்பா அம்மா கண்டுக்க மாட்டாங்களாம் சில பேரு. ஆனா கூட்டத்துக்கு வந்து போட்டோ எடுக்க மட்டும் ஓடுவாங்களாம். கட்டிட மனைவி 20, 22, 3 வருஷமா கல்யாணம், 90, 99, 24, 25 வருஷமா இருக்கிற மனைவிக்கு மரியாதை கொடுக்க தெரியாது. சரி விடுங்க, இவங்க வந்து நாடு ஆள போறாங்களா? என்னங்கடா? சரி, ஸோ ஓகே மக்களை, இது வந்து சில விடயங்கள். இப்போ ஒரு 4-5 நாளா சில சோசியல் மீடியால இந்த தலைவரை அட்டாக் பண்றாங்களா, இதெல்லாம் காகங்களோட தூண்டுதல் தான், சரிங்களா? அந்த காகங்கள்லாம் பேச வைக்குது. அதுக்கான பதில் வந்து காலமும் பதில் கொடுக்கும். இப்போ செப்டம்பர் மாதமும் பதில் கொடுக்கும்.
2026 தரமான ஒரு செய்கை ஒன்று இருக்கு. சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் எப்பயுமே தலைவர் வழிதான். பல விடயங்கள் தலைவரை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். நான் அந்த நல்ல விடயத்தை எனக்குள்ள எடுத்துக்க பார்த்துருக்கேன். பட் அது முடியுதில்லை. சரியா மனசு வலிக்கும். எப்படின்னா அந்த மனிதரை பத்தி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்களும் மனுஷ பிறவிகளா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.